ஆண்டவரே, இந்த நாளிலும் உடைய வார்த்தையை கொண்டு எங்களோட பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய வார்த்தை மிகவும் தெளிவாக வல்லமையோடு ஆண்டவரே எங்களை நோக்கி புறப்பட்டு வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று நீர் சொன்னீர். ஆண்டவரே, அப்படியே ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற உடைய வார்த்தை எங்களை நோக்கி புறப்பட்டு வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹோரபரா கிரண்ட் ரீடரையாங்கண்ட் ருபரோ ரேடரபரா கிரண்ட் ருபரோ ஹோரப்ரோண்ட் ரிகரா பிராண்ட் ரிப்ரோக்கன் தேரபோ ஹோரடரேம் பாங்கான் தேரபரை ஆண்ட்ரேடரே பரையகடரே ஹாண்ட் ரோகடோரபோ. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எங்களோட பேசுவீராக. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஜஸ்ட் அப்படியே வெயிட் பண்ணுங்க, ஒரே ஒரு நிமிஷம். எனக்கு இதுல வருதுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வெயிட். இப்பவே ಒಂದು you and Radha are co-hosts. ஓகே. இல்லைன்னா சம்டைம்ஸ் ஒருத்தருக்கு இதை கொஞ்சம் கண்ட்ரோல்ஸ் இதாகுதுன்னா பண்ணிக்கலாம். சரி, போன மீட்டிங்ல இது பண்ணதுல தான் கண்டினியூ பண்ண போறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம். எபேசியர் 6ஆம் அதிகாரம், அதுல 10வது வசனத்துல இருந்தாச்சு. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஓகே, சரி. நான் போன வாரம் இது பண்ணதுல இருந்து அதை கண்டினியூ பண்றேன். இப்போ ஒருவேளை யாராவது பார்க்கலன்னா புதன்கிழமை பாத்தீங்கன்னா அந்த மெசேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் டீடைல்ஸ் அதுல இருக்கும். அதை நான் இன்னைக்கே சொன்னேன், அதை நான் முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை கண்டினியூ பண்றேன். லெட்ஸ் see how many weeks இப்போ எவ்வளவு மீட்டிங்ஸ் போகுதுன்னு பார்ப்போம். ரைட். ஸோ இது அந்த வசனம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் 4 பாயிண்ட் வாசிங்க. ஏற்கனவே நம்ம வாசித்தோம். துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஓகே. சோ இது நான் என்ன சொன்னேன்னா, இது ஒரு முக்கியமான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. இது என்ன சொல்லலாம்னா, இவைகள் நம்ம கூட போராடும், நம்ம கூட யுத்தம் செய்யும் அப்படின்னு சொல்லல. சரியா? இங்க என்ன போட்டிருக்குன்னா, இவைகளோடு நமக்கு போராட்டம் உண்டுன்னு போட்டிருக்கு. We do not wrestle against flesh and blood, but we wrestle against these things. Principalities, powers, அப்புறம் ரூலர்ஸ் ஆஃப் டார்க்னஸ், அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவல் விக்கெட்னஸ் இன் ஹை பிளேசஸ். ஸோ இவைகளோடு நமக்கு யுத்தம் உண்டு அப்படின்னு போட்டிருக்கு. இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இவைகள் நம்மை தாக்கும்,
இது நம்மளை அட்டாக் பண்ணிடும், நம்ம இப்படி பண்ணிடும் அப்படி பண்ணிடும், அந்த அர்த்தமும் கிடையாது. நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இது என்ன அர்த்தத்துல வருதுன்னா, இவைகளுக்கும் நமக்கும் தகராறு இருக்கிறதுன்னு வருது. அதாவது inevitably we will end up fighting these things அப்படின்னு வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, these things are sitting in places where we should be sitting, so there will be வாய்க்கால் தகராறு அப்படின்னு வருது. இப்ப ஒரு கரெக்டான எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இதோட எக்ஸாக்ட் எக்ஸாம்பிள் வந்து ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல இருக்கு. எங்க இருக்கு அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களை கானானியர் அட்டாக் பண்ணாங்களா, இல்ல கானானியரை இஸ்ரவேல் ஜனங்கள் அட்டாக் பண்ணாங்க? ஓகே, சில இடங்கள்ல பார்த்தா கானானியர் இவங்களை அட்டாக் பண்ண மாதிரி தெரியும். ஆனா இஸ்ரேல் அந்த இடத்துக்கு போலனா, இஸ்ரேல் வந்து அந்த வாருக்கு போலனா, அதாவது ஜோர்தானை கடந்து கானானுக்குள்ள போலனா யுத்தமே வந்திருக்காது. அதாவது நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, the enmity, இப்ப ஆண்டவர் வந்து சொல்றாரு, உன்வித்துக்கும் அவளுக்கும் பகையை உண்டாக்குவேன். There will be enmity between the seed of the woman and the seed of the serpent. There will be enmity. அப்ப who is creating discord here? God is creating discord. தேவன் தான் பிரச்சனையை உருவாக்குறாரு. புரியுதா? அது மாதிரி ஒரு சினாரியோ. இப்ப கானானியர் இஸ்ரேல் அட்டாக் எல்லாம் பண்ணவே இல்லை. இன்ஃபேக்ட் ஆதி காலத்துல போய் பாத்தீங்கன்னா ஆபிரகாம் சந்ததியோட ஏத்தியருக்கு உடன்படிக்கை இருந்தது. ஓகே, ஆபிரகாம் ஈசாக்கு, பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேலருக்கும் உடன்படிக்கை இருந்தது. சோ இஸ்ரவேலர்களை பெலிஸ்தருக்கும் ஈசாக்குக்கும் உடன்படிக்கை இருந்தது. அபிமெலேக்கின் ராஜா வந்து பெலிஸ்தருடைய ராஜா, அவனுக்கும் உடன்படிக்கை இருந்தது. சோ பிரச்சனையை உருவாக்குறதே ஆண்டவர் தான் உருவாக்குறாரு. அந்த அந்த அர்த்தத்துல இங்க வருது. There will be wars against these things. அதுதான் அந்த அர்த்தம். அந்த பவுல் எழுதுனது அப்படி எழுதுறாரு. ஏன் வந்து சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்க சொல்றாருன்னா, பிசாசு உங்களை தாக்கிடும், அதனால ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லவே வரல. எதுக்கு எழுதிட்டு இருக்காருன்னா, என்ன சொல்றாருன்னா, நீங்க இதெல்லாம் தாக்க போறீங்க, உங்களுக்கு வேலை இருக்கு, அதனால ரெடி ஆகுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. இல்லையா பிரதர், என்னையெல்லாம் பிசாசு போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்கானே, அவன் ஏன் அப்படி பண்றான்னா, அவன் ஏன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி உங்க மைண்ட்ல அப்படி போட்டு வைக்கிறான்னா, தப்பி தவறி உங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஒரு வேலை இருக்கு நீங்க தெரிஞ்சுக்க கூடாதுல்ல. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கணும், வாழ்நாளெல்லாம் வந்து ஐயோ இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கிறது, ஒரு பிரச்சனையில இருந்து ஒண்ணு பிரச்சனை, ஃப்ரம் ஃப்ரையிங் பேன் இன்டு தி ஃபயர் பிரதர், அப்படிதான் என் வாழ்க்கை ஓடுது அப்படிதான் நீங்க நம்பணும், அப்படிதான் இருக்கணும். நீங்க தப்பி தவறி யோசிச்சிடக்கூடாது, ஓ நமக்கு ஒருவேளை இந்த மாதிரி ஏதோ அழைப்பு இருக்குமோ, நமக்கு இந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்கிறது மாதிரி நமக்கு ஏதோ இருக்குமோ அப்படின்னு நீங்க தப்பி தவறி நினைச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் அவன் என்ன பண்றான்னா, ஒன்னாட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து அப்படியே போட்டு 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 வச்சுக்கிட்டே இருக்கான். அதனாலதான் பாருங்க, சங்கீத புஸ்தகத்திலே வாசிக்கிறோம், the entrance of your word produces light. உடைய வார்த்தையின் பிரவேசம் வெளிச்சத்தை உண்டாக்குகிறது. அப்ப என்ன பண்ணுதுன்னா, வார்த்தை நமக்குள்ள வர வர, இல்ல வார்த்தையை நம்ம வாசிக்க தியானிக்க அதை படிக்க ஆரம்பிக்கும் போதுதான் நாம் யார், நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு என்னென்னலாம் இருக்குன்ற வெளிச்சமே வர ஆரம்பிக்குது. இப்ப என்ன ப்ராப்ளம்னா, வார்த்தைக்குள்ள நம்ம போவே இல்லை, வார்த்தை அறியவே இல்லை அப்படின்னு சொன்னால், நான் இப்ப பேசுறதெல்லாம் உங்களுக்கு வந்து டூ ஹை மாதிரி தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, the word has not gone into you, the word has not given you any insight. இன்னும் உங்களுக்கு இன்சைட் வரல, ரெவலேஷன் வரல, லைட் வரலன்னு அர்த்தம். இப்ப நான் பேசிட்டு இருக்கும்போது நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, இதெல்லாம் ஓகே பிரதர், என் பிரச்சனைக்கு ஏதாவது வழியை சொல்லுங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, இன்னும் வார்த்தை உங்களுக்குள்ள போகல. நீங்க 30 வருஷம் சபைக்கு போயிட்டீங்க. ஓகே, தலைமுறையா சபையில இருக்கீங்க. நாங்க ஞானஸ்தானம் எடுத்து நாங்க சபையில சேர்ந்து இத்தனை வருஷம் ஆகுது, இவ்வளவு நாள் போயிட்டு இருக்கீங்க எல்லாம் சொல்லலாம். ஆனா இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது இந்த அர்த்தம் உங்களுக்கு புரியலன்னு வைங்களேன், வார்த்தையே புரியலன்னு அர்த்தம். அதுதான் டயக்னோசிஸ். Okay, see the problem is, the situation today is God wants the church to be in one place and the church is in another place, entirely different. நான் இப்ப ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். அந்த வீடியோல வந்து இன்னைக்கு பார்த்தேன். அந்த வீடியோ சின்ன ஒரு கிறிஸ்டியன் வீடியோ இருந்துச்சு. அதுல வந்து ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, ஆண்டவர் வந்து நல்லவர் தானே, அவர் எதுக்கு தோட்டத்துல வந்து பழத்தை கொண்டு வந்து வச்சாரு அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ஒருத்தர் பதிலும் சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் வந்து பழத்தை வச்சாருல, சரி பழத்தை ஏன் வச்சாரு கேட்கல, தோட்டத்துக்குள்ள ஏன் பிசாச ஆண்டவர் விட்டாரு அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டார். அதுக்கு அவர் பதில் சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, அதாவது ஆண்டவர் வந்து ஃப்ரீ வீல் கொடுத்துருக்காரு, அப்போ வந்து நமக்கு வந்து தோட்டத்துக்குள்ள பழத்தை வைக்கலனா, அவனுக்கு தீமை செய்யறதுக்கோ பாவம் செய்யறதுக்கோ ஒரு வாய்ப்பே இல்லைன்னா எப்படி வந்து அதை சொன்னாரு. சொல்லிட்டு என்ன சொன்னாருன்னா,
அதே ரீசன்னாலதான் பாம்பை உள்ள விட்டாரு ஆண்டவர். பாம்பு வந்து அவனை சோதிக்கிறதுக்கு விட்டாரு. சோதிச்சு அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தாரு. அப்பதான் அவனுக்கு ஃப்ரீ வில் அப்படின்னா அது உண்மையிலேயே அவனுக்கு ரெண்டுமே செய்யறதுக்கு ஆப்ஷன் இருக்கணும். பிசாசு பேசுறத கேட்கறதுக்கும் ஆப்ஷன் இருக்கணும், பிசாசு பேசுறத ரிஜெக்ட் பண்றதுக்கும் ஆப்ஷன் இருக்கணும். அவன் வந்து இது பண்ணிட்டான், ஃப்ரீ வில்காக தான் வச்சாரு அப்படின்னு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து தோட்டத்துக்குள்ள யாரை விடுறான்ற வேலையை ஆதாம்கிட்ட கொடுத்திருந்தாரு. ஓகே, வேலை ஆதாம்கிட்ட கொடுத்திருந்தாரு. தோட்டத்துக்குள்ள ஆளை விடலாமா, யாரு வரணும், என்ட்ரி பாஸ் யார்கிட்ட காட்டிட்டு வரணும், ஆதாம்கிட்ட காட்டிட்டு வரணும். இவன் யார் உள்ள விட்டது? உள்ள விட்டது ஓகே, அவன் எதுக்கு உட்காந்து பேச விட்டான்? பிசாசை பேச விட்டீங்கன்னா பேசிட்டே இருக்கும், எல்லாம் பேசும். எங்க அப்பா முன்னாடி பிசாஸ் எல்லாம் விட்டாரு எங்க ஊர்ல. அப்ப பாத்தீங்கன்னா கதையெல்லாம் சொல்லுவோம், அவர் பேச விட மாட்டாரு. ஆரம்பிச்சு வாயை மூடு, ஏசு நாமத்துல வாயை மூடு. ஒரு அம்மாலாம் பாத்தீங்கன்னா ஒரு குக்கர் நிறைய சோறு தின்னு வந்து பிசாசு பிடிச்சிருக்கு. அதனால அந்த மாதிரிலாம் கேரக்டர் சோறு நிறைய. ஸோ அவர் வந்து பேச விட மாட்டேன்னா விட்டா பேசிக்கிட்டே இருக்கும். அதுதான் பிலீவர்ஸ் அத்தாரிட்டி. ஸோ ஆனா பாருங்க, இவன் என்ன பண்ணிட்டான், இவன் விட்டு அது பேசுறத கேட்டு, அது கதையை கேட்டு, அது பேசுறதா நம்பி. சோ நிறைய பேர் நீ கேட்டு, ஆண்டவரே என்ன இப்படி இருக்கு, சிச்சுவேஷன் இப்படி இருக்கு, மோசமா இருக்கே. அவங்க கேட்டாங்க பாத்தீங்களா, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறது குறித்து உங்க அக்கறை இல்லையா, அப்படிலாம் கேட்கறாங்க. அப்படிலாம் நம்மளும் கேட்கிறோம் சில நேரத்துல. ஏன் கேட்டுக்கிட்டு இருக்கோம்னா, யாரோ பேசுறதை கேட்டுட்டனால இப்படி பேசிட்டு இருக்கோம். ஓகே, சோ அதான் பாருங்க, பிசாசு வந்து விசுவாசிகள் அந்த இடத்துக்கு போகணும்னு அவனுக்கு விட மாட்டேங்கிறான். எந்த இடத்துக்கு? they are here to take over the land, they are here to progress, they are here to go further. அதுக்குதான் வந்திருக்காங்க. சரி, நீங்க இருக்கிற இடம் வனாந்தரமான இடமா இருக்கலாம். நீங்க சொல்லலாம், பிரதர் ரொம்ப மோசமா இருக்கு, எல்லாம் அப்படியே இருக்கு. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இந்த வனாந்தரத்துக்கு மத்தியில எல்லாம் அப்படியே ஸ்டில்லா நிக்குது பிரதர். ஒரு மூவ்மெண்ட் இல்ல, ஒண்ணும் இல்ல, அப்படியே காத்தும் இல்ல, ஒண்ணும் இல்ல, அப்படியே காஞ்சு போய் கிடக்குது. எங்கிட்டு பார்த்தாலும் வந்து அவ்வளவுதான், அப்படிதான், இப்படி ஆயிரும், அவ்வளவு ஆயிரும், ஒண்ணும் இல்லாம போயிரும், பிரச்சனை வந்துருச்சு, நாங்க முடிஞ்சிட்டோம் அப்படின்னு இப்ப ஐயரே மடிந்து போறது குறித்து அக்கறை இல்லையான்ற லெவல்ல இருக்குன்னு நீங்க சொல்லலாம். நான் என்ன சொல்றேன்னா, இது எல்லாமே பொய்ன்னு சொல்றேன். இல்ல பிரதர், ரியாலிட்டி, நோ, the reality itself is not something that you should be accepting and you should be sitting. This is the time where you stand up and say enough is enough. I'm not called to die in the wilderness, I am called to cross over into the promised land. அதுக்குதான் கர்த்தர் என்ன அழைச்சிருக்கிறாரு. நான் இங்க உட்காந்து இவங்களோட அவிசுவாசிகளோட உட்காந்து அந்த 10 பேர் இருக்காங்களே, கானானுக்குள்ள போக முடியாது, நம்ம அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் சொன்னாங்களே, அவங்களோட உட்கார்ந்து இருக்க வேண்டிய நேரம் இது அல்ல. கர்த்தரனை அழைத்திருக்கிறார், நான் தாண்டி போகும்படி, இதையெல்லாம் கடந்து போகும்படி அழைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி முன்னோக்கி செல்லுகிற வேலை என்று நீங்கள் இப்பொழுது இந்த சூழ்நிலையில எழும்பி நீங்கள் பேச ஆரம்பித்தீங்கன்னா காரியங்கள் மூவ் ஆகிறதை பார்ப்பீர்கள், காரியங்கள் மாறுகிறதை பார்ப்பீர்கள். கோலியாத் இருக்கிறான் இல்லைன்றதை வச்சு ஜெயம் தோல்வி முடிவாகிறது இல்லை. பிசாசு அப்படி சொல்லிடுவான். கோலியாத் வந்தோடனே சொல்லிடுவான், போச்சு போச்சு கோலியாத் வந்துட்டான், கதை முடிஞ்சிருச்சு, போச்சு போச்சு கோலியாத் வந்துட்டான், கதை முடிஞ்சிருச்சு. நீ இதை எதிர்பார்க்கல. சவுலும் அவனுடைய ராணுவமும் பயிற்சியெல்லாம் எடுத்து ரெடியா இருந்தாங்க. ஆனா they were not prepared for this. They were not expecting Goliath, they were expecting something else in normal situations. சில பேர் சொன்னாங்க, பிரதர் இது இந்த சூழ்நிலை எதிர்பார்க்கல பிரதர், இது இப்படி போகும்னு நான் நினைக்கவே இல்லை, இப்படி வந்துருச்சு. இப்படி சொல்லிட்டு இருக்கோம், நின்றுட்டு இருக்கோம்னா நம்ம ஒரு வஞ்சனையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்ற அர்த்தம். ஏனென்றால் கோலியாத் இருக்கிறான் இல்லைன்றது ஜெய முடிவாகிறது இல்லை, தாவீது இருக்கிறானா இல்லையான்றதான் கேள்வி. தாவீது இருந்தா ஜெயம் வரும். பிரதர் தாவீதுக்கு நான் எங்க போறது அப்படின்னா, எங்க வீட்டுல ஒரு தாவீது இருக்காரு. ஆனா அதை சொல்ல வரல. நான் எந்த தாவீது சொல்றேன்னா, தாவீதுக்கும் மற்றவங்களுக்கு வித்தியாசம் என்ன, தாவீதின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். He was the spirit man in that scenario, the only spirit man in that scenario. So the question of your victory or defeat does not hinge on how big Goliath is. As far as the world is concerned, that could be the truth. But as far as we are concerned, that is not the truth, because greater is he that is in you than he that is in the world. உலகத்தில் இருப்பவனிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஓகே, எப்படி அது உண்மை அப்படின்னா, நமக்குள்ள தேவ ஆவி அருளப்பட்டிருக்கிறது, அதுதான் டிஃபரன்ஸ். சோ உங்க ப்ராப்ளம்க்கு எதிராக உங்கள் ஆவியை எழுப்பினீர்களா இல்லையா என்பதுதான் கேள்வி. அன்று ராத்திரியிலே படகுலே அவங்க இருந்த போது, அந்த படகு தப்பித்ததுக்கும் அவங்க தப்பிச்சதுக்கும் காரணம், சீஷர்கள் வந்து அழியாமல் இருந்தது காரணம், இயேசுவை எழுப்பினார்கள். அதே மாதிரி உங்கள் ஆவியிலே இயேசு இருக்கிறார், அவர் எழுப்பியாச்சா? அதுதான் கேள்வியை தவிர எது கேள்வி இல்லை.
கோலியாத் இருக்கானா இல்லையா? ஒரு கோலியாத்துல 7 கோலியாத் கூட வரட்டும். That's not the problem. வேதம் சொல்லுகிறது ஒரு வசனத்தை ஒரு பகுதி வாசிக்கலாமே. ஒரு விஷயம். ஒரே விஷயம். 2 சாமுவேல் 21 அதிகாரம். பத்தொன்பதுல வாசிங்க. 2 சாமுவேல் 21 பெலிஸ்தியரோட இன்னும் வேறொரு யுத்தம் கோவிலே உண்டான போது யோராக்கிமின் குமாரனாகிய எல்கானான் என்னும் பெத்லகேமியான் காத் ஊரானாகிய கோலியாத்தின் சகோதரனை வெட்டினான். அவன் ஈட்டி தாங்கானது நெய்கிறவர்களிடத்தின் படைப்பரம் அவ்வளவு பெரிதாய் இருந்தது. இன்னும் ஒரு யுத்தம் காத் ஊரிலே நடந்தபோது அங்கே நெட்டையான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் கைகளில் அவ்வாறு விரல்களும் அவன் கால்களிலும் அவ்வாறு விரல்களும் ஆக 24 விரல்கள் உள்ளவனானான். இவனும் ராட்சத பிறவியாய் இருந்து இஸ்ரவேலை நிந்தித்தான். தாவீதின் சகோதரனான சீமேயாவின் குமாரனாகிய யோனாத்தான் அவனை வெட்டினான். இந்த 4 பேரும் ராட்சதனுக்கு பிறந்தவர்கள். இவர்கள் தாவீதின் கையினாலும் அவன் சேவகரின் கையினாலும் மடிந்தார்கள். இந்த 4 பேர் ராட்சதர்கள். ஓகே, இவர்கள் தாவீதின் கையினாலும் அவனுடைய சேவகர் கையினாலும் என்ன பண்ணாங்க? மடிந்தார்கள். அப்ப ராட்சதன் எங்க இருக்கான், அவன் எப்படி இருக்கான் அப்படின்றதுலாம் பிரச்சனை இல்லை. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியே நீங்க பாத்துட்டீங்களா? Have you spotted the answer that God has given you? அதுதான் கொஸ்டின். ஏன்னா தாவீது இந்த இடத்துல இட்ஸ் பிக்சர் ஆஃப் தி ஸ்பிரிட். ஏன்னா இஸ் only person who was with the spirit at that point. அந்த இடத்துல அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரே ஆள் தாவீது தான். ஆவியை பெற்ற ஒரே ஆள் தாவீது தான். சோ தாவீதும் அவன் சேவகரும் என்ன பண்றாங்க? அவங்க எப்படிப்பட்டவர்கள் என்றால் ராட்சகர்களை அழிக்கிறவர்கள். ஓகே, they are born to kill giants. அதுதான் அவங்க அசைன்மெண்ட். அப்படிதான் அவங்க பிறந்திருக்காங்க. சோ நாம் தேவனாலே பிறந்தவர்கள். அதான் ஆவியை பெற்றவர்கள். நம்ம தாவீதை போல இருக்கிறோம். இன்ஃபேக்ட் தாவீதோட பெட்டர் பொசிஷன்ல இருக்கும். ஏன்னா நமக்குள்ளே மறுபடியும் புதிதாக்கப்பட்ட கிறிஸ்துவின் ஆவி நமக்கு அருளப்பட்டிருக்கு. அதுதான் யோவான்ல எழுதுறாரு. 1 யோவான்ல வாசிக்கிறோம், நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்தீர்கள், ஆகவே உங்களுக்கு வாலிபரை உங்களுக்கு எழுதுகிறேன். ஏனென்றால் நீங்கள் பொல்லாங்கல் தேவனால் உண்டாயிருந்து பொல்லாங்கனை ஜெயித்தீர்கள். You overcame the wicked one, the evil one. உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது, நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்தீர்கள். அப்படின்னா நாம் உலகத்தை அங்கதான் உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஏன்னா உலகத்தை ஜெயம் எடுக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் நம்மை அனுப்பி இருக்கிறார். சோ ஒரு பீரியட் ஆஃப் இயர்ஸ் பாத்தீங்கன்னா பால் எபிசில் எழுதுனதுக்கும் எபேசர் எழுதுனதுக்கும் இன்னைக்கு நிக்கிறதுக்கும் எங்க நிக்குதுன்னா, பிசாசிடம் இருந்து தப்பிப்பது எப்படி, அதற்கு 7 குறுக்கு வழிகள் அந்த லெவல்ல நிக்குது. பிசாசு தப்பிக்கும்படி நமக்கு வேலை இல்லை. பிசாசு இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அவனை போய் காலி பண்ண வேண்டியதான் நம்முடைய வேலை. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். ஓகே, அவர் அன்னைக்கு வெளிப்பட்டார், அன்னைக்கு கிரியைகளை அழித்தார். இன்றைக்கும் வெளிப்பட விரும்புகிறார், இன்றைக்கும் அழிக்க விரும்புகிறார். Some of the problems you are thinking about how to circumvent around it, they are not there to be circumvented, they are there to be destroyed. அதாவது சில பிரச்சனைகளை எப்படி நாம் சமாளித்து சுற்றி வளைத்து போவது நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறவைகள் சுற்றி வளைத்து போகும்படியானவைகள் அல்ல, சுற்றி வளைத்து போக வேண்டியவைகளும் அல்ல. அவைகள் வீழ்த்தப்பட வேண்டியவைகள், அழிக்கப்பட வேண்டியவைகள். சில பேர் நினைக்கலாம், ஐயோ என்ன பிரதர் இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல நான் மாட்டிட்டு இருக்கேன், இப்படி டைட்டா நிக்குது அப்படின்னு. இல்ல அவருக்கு இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு பாருங்க. இந்த சிச்சுவேஷன் என்ன செய்ய போகுதுன்னா, உங்களுக்குள்ள இருந்து ஆவி எழுப்ப போகுது. அன்னைக்கு புயல் வரலன்னா இயேசுவை எழுப்பிருக்கவே மாட்டாங்க. See, we have no clue as to the extent of the ability of our spirit. நம்முடைய ஆவி மனிதனுடைய திறமை, பலன் பற்றின எபிலிட்டி நமக்கு தெரியாம இருக்கும். அதுதான் பெரிய பிரச்சனை. அது தெரியாம இருக்கனாலதான் இந்த சிச்சுவேஷன் என்ன பண்றது, அதுல என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு.
இயேசு மரித்து விட்டார். சிலுவையில் என்ன பண்ணிட்டாங்க? அரைஞ்சு அவர் ஆவியை ஒப்பு கொடுத்தார். இறந்து போயிட்டாருங்க. ஒருத்தர் இறந்து போயிருக்கும் போது அவர் விசுவாசத்தை ஆபரேட் பண்ண முடியுமா? இறந்து போன ஒரு ஆளால விசுவாசத்துல ஆபரேட் பண்ண முடியுமா? நம்ம என்ன ஏன் சொன்னா, நிறைய என்ன சொல்றோம்ல, பிரதர் எனக்கு விசுவாசமே இல்ல பிரதர், ஒரே சந்தேகமா இருக்கு, பயமா இருக்கு, சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கு, ஜெபம் பண்ண கூட முடியலாம் பாருங்களேன், அவ்வளவு மோசமா இருக்கு சிச்சுவேஷன், பிரேயர் பண்ண கூட முடியல, அவ்வளவு டைட்டா இருக்கு, விசுவாசமே இல்ல. இப்ப நான் என்னதான் கேட்கிறேன், இறந்து போன ஒரு ஆளோடய உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு இல்ல? இறந்து போன ஒருத்தரால ஜெபம் பண்ண முடியுமா? முடியாது. விசுவாசிக்க முடியுமா? முடியாது. ஆக்சுவலா நான் ஜீசஸ் பத்தி யோசிச்சிட்டே இருக்கும்போது எனக்கு வேறொரு காரியம் வந்தது. அதை உங்களோடு சொல்லுகிறேன். ஒரே நிமிஷம் இருங்க. ஒரே நிமிஷம். ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். ரெண்டு ராஜாக்கள் 13 அதிகாரம். ரெண்டு ராஜாக்கள் 13 20 வாசிங்க. எலிசா மரணம் அடைந்தான், அவனை அடக்கம் பண்ணினார்கள். மறு வருஷத்திலே மோவாபியரின் தண்டுகள் தேசத்திலே வந்தது. அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்தது. எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். எலிசா ஃபெய்த் கன்ஃபெஷன் யூஸ் பண்ணி சுகமாக்குனாரா? அதனால எலிசா ஃபெய்த் கன்ஃபெஷன் யூஸ் பண்ணி சுகமாக்குனாரா? இல்ல. எலிசா ஒரு பார்வை பார்த்தாரா? இல்ல. எலிசா மனதிலே நினைத்தாரா? இல்ல. This is the ability of the spirit. Elisha died, but the spirit did not die. It will not die. It was ஆவி சுத்துன்னு வாங்கல, அந்த மாதிரி எலிசா ஆவி அங்கதான் இருந்திருக்கு. ஏன் தெரியுமா? பாவம் எலும்புகளோடு படுத்திருக்கும் என்று சொன்னால் ஆவி எலும்புகளோடு சரீரத்தோடு இருக்குமா? இருக்காது. மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவின்னு போட்டிருக்கே, அது அந்த மீட்கப்படும் நாள்னா என்ன நாள் தெரியுமா? சரீரம் மீட்கப்படும் நாள். ஒருவன் இயேசுவை விசுவாசிக்கும் போது அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று சொன்னால் அது சாதாரண விஷயம் இல்ல. அவன் ஒருவேளை ஒரு காமெடி பீஸ் மாதிரி இருக்கலாம், அவனுக்கு ஒன்றும் விஷயம் தெரியாதனால. அவனுக்குள்ளே அருளப்பட்டிருக்கிற ஆவி சாதாரணது இல்லை. அது நித்தியமான ஆவி, மரிக்காத ஆவி, மரிக்கவே முடியாது. அந்த ஆவி என்ன பண்ணும்னா எலும்புகளை காவல் காக்கும். ஏனென்றால் அந்த ஆவிக்கு தெரியும், எனக்கு இன்னும் வேலை முடியல, மீட்கப்படும் நாள்ல எனக்கு ஒரு வேலை இருக்கு. அது என்ன வேலை என்றால், இயேசுவை எப்படி மரித்தோரிலிருந்து அவருடைய ஆவி எழுப்பினதோ, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுது. ரோமர் 8. அப்படி இருக்கும்போது சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய ஆவினா இந்த லெவல்ல இருக்காது. நானு சொல்லியிருந்தேன், கால்ல சொல்லியிருந்தேன், எங்க அம்மாவோட பரியல் இது நான் போயிருந்தப்ப ஆக்சுவலா எனக்கு அங்க அவங்க நிறைய வசனங்கள்லாம் வாசிச்சுட்டு இருந்தாங்க. அது எனக்கு வேற மாதிரி புரிஞ்சுட்டு, அவங்க வேற அர்த்தம் சொல்லிட்டு இருந்தாங்க. 50 செஞ்சுரி இருந்து இங்கிலாந்துல இருந்து என்னெல்லாம் வசனம் என்னெல்லாம் சொல்லுவாங்களோ அதெல்லாம் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அது படிக்கும்போது எனக்கு வேற மாதிரி நிறைய வந்துட்டு இருந்தது ரெவலேஷன். அதுல ஒரு ஃபைனல் ரெவலேஷன் நான் கிளம்பும் போது அதான். And they were just lowering her body. I looked at her and said,
this is not the end, I will come for the body. This is not the end, I will come for the body. நான் இப்ப சொல்லும்போது நான் நினைச்சேன் எனக்கு ஒரு ரெவலேஷன் வந்திருக்குன்னு. Now I totally understand why I said that. I've been witnessing, co-witnessing with her spirit. Her spirit is there and the spirit was saying that. நீங்க நினைக்கலாம் என்ன பிரதர் அவங்க ஆவி வந்து அங்க இருக்குமா, அவங்க ஆவி பரலோகத்துல இருக்காதா? Spirit is multi-dimensional. It can be in the same place, multiple places at the same time. Or in other words, basically, spirit is at least two-dimensional. It is in the spirit realm and the natural realm at the same time. At least two-dimensional. சோ அதுக்காக அந்த ஆவி அப்ப பரலோகத்துல இல்லையா? இல்ல ஆவிக்குரிய மண்டலத்துல ஆவி இருக்குது. அதே நேரத்துல இட் இஸ் கார்டிங் த பாடி பிகாஸ் சம்திங் ஆஃப் தட் பிலாங்ஸ் டு இட் இஸ் buried here. Your spirit is the custodian of your body. Your spirit is the custodian of your life. இந்த கார்டியன் ஏஞ்சல் ஆண்டவர் 2 பேர் கொடுப்பாருன்னு சொல்றாங்கல்ல, அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. பைபிள்ல படிக்கிறீங்க, படிச்சா சொல்லுங்க. தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் அப்படிலாம் போட்டிருக்கு. ஆனா the real guardian of you is your spirit man. It's so powerful. நான் எதுக்கு நான் இது சொல்லிட்டு இருக்கேன்னா, ஆக்சுவலா இதெல்லாம் சொல்லணும்னு வரவே இல்லை. I'm just getting this revelation on the fly, so I'm just speaking this. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, don't underestimate the potency and the ability of your spirit. இதனாலதான் பாருங்க, ஆவியை அவித்து போடாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா அவித்து போட முடியும். அவித்து போடுறேன்னா என்ன தெரியுமா? உங்களோட ஆவி வந்து நம்பிக்கையின் ஒரு என்ன சொல்றது, ஃபேக்டரி ஆஃப் ஹோப். Your spirit is the factory of hope. அது தொடர்ந்து நம்பிக்கையை கொடுத்து கொண்டே இருக்கிறது. எவ்வளவு மோசமான சூழ்நிலை போனாலும் சரி, எவ்வளவு மோசமா எல்லாம் நடந்துட்டு இருந்தாலும் சரி, அது வந்து ஏன்னா மரணமே எண்டு இல்லைன்னு ஆவி சொல்லுதுன்னா, அப்ப வேற எதை பத்தி அது எண்டுன்னு சொல்லும்? ரோமர் 8 திரும்ப அந்த வசனத்தை கோட் பண்றேன். இயேசுவை மரித்தோர்ல இருந்து எழுப்பினுடைய ஆவி, அது தேவனிடமிருந்து அனுப்பப்பட்ட ஆவி. அந்த ஆவி எப்படிப்பட்ட ஆவியா இருந்ததுன்னா, இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். ஆனால் அவர் முன்னாடி விசுவாசத்திலே பேசின வார்த்தை, அவர் என்ன சொல்லியிருந்தாரு? 3ஆம் நாளிலே எழுந்திருப்பேன்னு சொன்னாரா இல்லையா? அந்த விசுவாச வார்த்தையை, அது தீர்க்க தரிசனம் நீங்க சொல்லலாம், ஆனா நான் அதை விசுவாச வார்த்தை என்று சொல்லுகிறேன். ஏனென்றால் அவர் பிதாவை 100% விசுவாசித்தார். பிதா என்ன சொன்னார்ன்றதை விசுவாசித்தார், அதையே அறிக்கை செய்தார். தீர்க்க தரிசன வார்த்தை வந்து விசுவாச வார்த்தையா மாறும்போதுதான் ஜெயம் உண்டாகிறது. இது ஒரு முக்கியமானது. நிறைய பேருக்கு புரியுது இல்ல. ஒரு தீர்க்க தரிசனம் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம், இல்ல நீங்க ஜெபம் பண்ணும்போது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். அதை நீங்கள் விசுவாச வார்த்தையா கன்வெர்ட் பண்ணும்போது அது ஜெயம் உள்ளதாய் மாறுகிறது. இயேசு என்னைக்கோ பேசியிருந்தாரு, நான் மரிப்பேன் 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன். அந்த வார்த்தையை அந்த ஆவி கஸ்டோடியனா அதை பிடிச்சு வச்சு நின்று இட் மேட் இட் ஹேப்பன். The spirit of Jesus raised him from the dead. ரோமர் 8 எழுதுகிறார், அதே ஆவி உங்களில் வாசமாய் இருக்கும் போது சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்படும். So don't underestimate the power and ability of your spirit. So ஆவி அவித்து போடுறதுன்னா என்ன அப்படின்னா, ஆவி இவ்வளவு எபிலிட்டியோட இருக்கும்போது அது சொல்றதை கேட்காம நியூஸ் பேப்பர்ல என்ன வந்துச்சு, இவன் என்ன சொன்னா, நிபுணர் என்ன சொன்னாரு, இல்லைன்னா வந்து வைத்தியர் என்ன சொன்னாரு, மருத்துவர் என்ன சொன்னாரு, சூழ்நிலை என்ன சொன்னுச்சு, கூகுள் என்ன சொல்லுச்சு அப்படின்னா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆவி இரிட்டேட் ஆகுமா? ஆகாது. நீங்க கிச்சன்ல வந்து சோறு பிரியாணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டீங்க. உங்க பையன் வந்து நடு வீட்டுல உட்காந்துக்கிட்டு ஐயோ ஒண்ணுமே இல்லையே, ஐயோ ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொன்னா நீங்க சொல்ல பாக்குறீங்க, எப்பா இல்லப்பா கிச்சன்ல இருக்குப்பா, எடுத்துக்கோப்பா அப்படின்னா, ஐயோ ஒண்ணுமே இல்லையா, ஐயோ ஒண்ணுமே இல்லை, உங்களுக்கு கோவம் இருக்கும் வராத. இந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா ஆவி இப்படி பேசுது. நிறைய பேருக்கு நமக்கு நினைக்கிறேன் சில நேரம் தோணுது, உண்மையிலேவா இப்படி எல்லாம் பேசுது, இதெல்லாம் உண்மையா? அப்படி அதெல்லாம் என்ன அர்த்தம்னா, நம்ம we are far removed from the spirit reality ன்னு அர்த்தம். அதுக்காக நீங்க வருத்தப்பட வேண்டாம், ஐயோ இப்படி இருக்குமா, நம்ம இவ்வளவு பரிதாபமா இருப்போம்னு நினைக்க வேணாம். That's how the devil wants everybody to be, and he is quite far, so far he succeeded in keeping people at that point. ஜனங்களை வந்து ஆவியை பற்றின வெளிப்பாடே இல்லாதபடி அப்படியே ஒரு இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புறான். இன்னொரு வருஷம் பார்த்தீங்கன்னா எபிரேயர், நான் ஆரம்பிச்சதுக்கு இதுக்கும் தொடர்பு இருக்குங்க, சம்மந்தம்லாம் பேசிக்க நான் வரேன், அதுக்கு இதுக்குள்ள போயிட்டு வர்றாங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். எபிரேயர் 11:13. இவர்கள் எல்லோரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு
பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். ஓகே, வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் அப்படின்னா இதுல நிறைய காரியங்கள் உள்ளடங்கும். இதுல முக்கியமானது, இவங்க விசுவாச வீரர்கள், விசுவாசனால நிறைய பண்ணவங்க தான். ஆனா வாக்குத்தம் பண்ணப்பட்டு இவங்க அடையாம போயிட்டாங்கன்னா எதை அடையாம போனாங்க அப்படின்னா நிறைய ஒரு சில காரியங்கள் நான் சொல்லலாம். முன்னாடி சிலது பேசிருக்கேன், இன்னைக்கு ஒரு முக்கியமானது சொல்றேன். வாக்கு பண்ணப்பட்டதுல ஒரு முக்கியமான வாக்கு பண்ணப்பட்டது, இது ஆதி ஆகமத்துல எங்கேயுமே பார்க்க முடியல. ஆனா பவுல் இது எழுதுகிறார், ஆபிரகாமுக்கு இது வாக்கு பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி. என்ன வாக்கு பண்ணப்பட்டது அப்படின்னா, ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை விசுவாசத்தினாலே நாம் பெறும்படி ஆயிற்று. ஓகே, ஆபிரகாம் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்காரு போல, எப்ப பண்ணாருன்னு நமக்கு தெரியல. ஆனா பவுல் அதை ஒரு வெளிப்பாடா அவர் எழுதுறாரு. அவர் சொல்றாரு, ஆவியை குறித்த வாக்கு தத்தத்தை, the promise of the spirit. ஓகே, அப்ப இவங்க எல்லாம் எதை அடையல அப்படின்னா, இவங்களுக்கு அந்த வாக்கு தத்தம் நிறைவேறவில்லை. ஆனா அவைகளை தூரத்திலே இவர்கள் கண்டு அதை நம்பி அணைத்துக் கொண்டு பூமியிலே பரதேசிகள். எந்த பூமி அப்படின்னா, ஆவி இன்னும் அருளப்படாத பூமி, இன்னும் அந்த ஸ்பிரிட் இன்னும் அருளப்படல. ஓவர்ஃப்ளோ, இன்ட்வெல்லிங் ஆஃப் த ஸ்பிரிட், ஆவி நமக்குள்ள வாசம் செய்கிற அந்த நிலை, அதாவது ஆவி ஆத்மா சரீரம் மறுபடியும் ஃபுல்லா ரெஸ்டோர் ஆகிற அந்த நிலைமை இன்னும் வரல. அப்படிப்பட்ட உலகத்திலே அவர்கள், கேக்குதா? அப்படிப்பட்ட உலகத்திலே என்னது ஒரு செகண்ட் ஸ்கிப். Is it clear now? Can I continue? Yeah. Okay. அப்படிப்பட்ட உலகம் எப்படிப்பட்ட உலகம்? ஆவி இன்னும் அருளப்படாத உலகத்திலே அவர்கள் தங்களை அந்நியர் என்றும் பரதேசிகள் என்றும் அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். ஓகேயா? எந்த உலகம்? இன்னும் ஆவியை குறித்த விசுவாசத்தோட மரித்தார்கள். ஆனால் நாம் அந்த உலகத்தில் இப்ப இல்லை. நாம் எந்த உலகத்தில் இருக்கிறோம் என்றால், ஆவி அருளப்பட்டிருக்கிற, ஓகே, ஆவி அருளப்பட்டிருக்கிற உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த காலகட்டத்தில் இருக்கிறோம். we are living. நிறைய பேர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, பெண்டிகாஸ்டல்ல the days of the holy spirit, days of the holy spirit. That is true, but it's primarily days of the spirit. பெண்டிகாஸ்டுக்கு அப்புறம் வந்து டேஸ் ஆஃப் தி ஸ்பிரிட். பெண்டிகாஸ்ட் அப்படின்னா ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்னு அர்த்தம். இது ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் தான். பல காரியங்களை விதைத்திருக்கிறார்கள். இந்த எபிரேயர் 11 இருக்கவங்க அவங்களாம் விதைத்திருக்கிறார்கள். விசுவாசத்தோட தேவனுக்கு கீழ்ப்படிந்து அநேக காரியங்களை செய்து அவர்கள் வரப்போகிற உலகம்னா பரலோகம், அது இல்ல, ஆவியை பெற்ற மனிதர்கள் வாழக்கூடிய உலகம். அதாவது in other words தேவபுத்திரர். தேவனுடைய பிள்ளைகளாகும்படி, அதாவது ஆவியை பெற்றுக் கொள்ளும்படி அதிகாரம் கொடுக்கிறார். இவர்கள் மாம்ச சித்தத்தினாலது புருஷ சித்தத்தினாலது பிறவாமல் இவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள். யார்? ஆவியை பெற்று. சோ ஆவி நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. சரியா? அந்த ஆவி எப்படிப்பட்ட ஆவின்னு அதை கூட சொல்லிட்டு இருந்தேன். எப்படிப்பட்ட ஆவினா, நீங்கள் சோர்ந்து போய் தொய்ந்து போய் அப்படியே கிடந்தா கூட உங்கள் ஆவி அது ஒரு வேற ஒரு பிளேன்ல இருக்குது. வேற பிளேன்ல இருக்கிறது மட்டுமல்ல, அது தன்னிச்சையாக கிரியை செய்யக்கூடியதாக இருக்கிறது. See, faith is primarily of the spirit, it's not of the mind. So faith enable ஆகிறதுக்கு என்ன தேவை அப்படின்னா, your spirit should be in full flow. அதுக்கு full அனுமதி இருக்கணும். ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். மிக மிக மோசமான நாட்கள் சொல்லுகிற நாட்கள் இருக்கிறது. என் மைண்ட் வந்து, பிரதர் எனக்கு உட்காந்து ஜெபம் பண்ண கூட முடியல பிரதர், அவ்வளவு பிரச்சனையா இருக்கு, அவ்வளவு போராட்டமா இருக்கு, உனக்கு அப்படியே எதுவுமே யோசித்து பார்க்க முடியல, என் மைண்டே அப்படியே டவுனா இருக்கு. அந்த மாதிரி நாட்கள் தான் ஸ்பிரிட் வந்து ஃபுல் ஃப்ரீடமோட, முழு விடுதலையோட உங்களுக்குள்ள இருந்து செயல்படக்கூடிய நாட்களா இருக்கிறது. இந்த வெளிப்பாடு மட்டும் உங்களுக்கு வந்துட்டாலே உங்கள் ஆவி வந்து கிரியை செய்யக்கூடியதா இருக்கிறது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுனாலே உங்கள் விசுவாசம் வேற லெவல்ல செயல்பட ஆரம்பித்து விடும். மிகப்பெரிய விசுவாசத்திலே செயல்படுகிறவர்கள் எல்லாம் இந்த ரகசியத்தை அறிந்தவர்களே. எந்த ரகசியம்? ஆவி தன்னிச்சையாக செயல்படக்கூடியது. அதுக்கு எல்லா எபிலிட்டியும் இருக்கு.
அதை கொஞ்சம் ஃப்ரீயா விட்டாலே போதும், அது பண்ணிடும்னு தெரிந்தவர்கள், இதை செய்ய பழகினவர்கள் தான் மிகப்பெரிய விசுவாச வீரர்கள். நம்ம நாகமான் வந்து அவங்க அப்பாஸ்ட போய் சொல்றான், சார் எங்க வீட்டுல ஒரு சின்ன பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணு வந்து சொல்லுச்சு, இந்த மாதிரி தீர்க்கதரிசி இருக்காரு, எலிசா இருக்காரு, அவர்கிட்ட போனா இஸ்ரவேல்ல சுகமாக்கிடுவாருன்னு சொல்லுச்சு அப்படின்னு இவன் சொல்றான். இவன் சொன்னோடனே அவனும் என்ன பண்றான், லெட்டர் எழுதி கொடுக்குறான், போய் கொடுக்குறான்னு. அவன் என்ன பண்றான் பாருங்க, அந்த லெட்டர் எழுதின லெட்டர் அவ்வளவு கேவலமா லெட்டர் எழுதிட்டான். அந்த லெட்டர் எழுதிருக்கான், இஸ்ரவேல் ராஜா அவர்களே, என்னுடைய ஊழியக்காரன் வேலைக்காரன் நாகமான் நாளைக்கு வருவான், அவனுக்கு பரம்பரையா இருக்க குஷ்டரோகத்தை நீ சுகமாக்கி அனுப்பிவிடும் அப்படின்னு போட்டான். டீடைல்ஸ் போட மறந்துட்டான். அங்க இருக்க தீர்க்கதரிசி இது பண்ணுங்க அப்படின்னு. அவன் ஒரே புலம்பல், அங்க சட்டையை கிழிச்சு அழுதுகிட்டு இருக்கான் உட்காந்து ராஜா. இவன் பாருங்க, என் கூட சண்டைக்கு வர்றதுக்கு காரணம் எப்படி தேடுறான், இவன் குஷ்டரோகத்தை தீர்க்கணுமா? அவன் சொல்றான், குஷ்டரோகத்தை தீர்க்கவும் சுகப்படுத்தவும் நான் என்ன தேவனா அப்படின்ற அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கான். அதுக்கு அப்ப எலிசா பேசுறது பாருங்களேன், யார் அவனுக்கு கூட்டு வா, நீயே சட்டை கிழிச்சு அழுதுட்டு இருக்க, இஸ்ரவேல்ல தேவன் உண்டு என்று அவன் அறிந்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு விட்டு சுகப்படுத்துக்கிறான். அது பெரிய கதை, ஷார்ட் ஸ்டோரி, லாங் ஸ்டோரி ஷார்ட், வந்து சுகப்படுத்திடுறான் பையன்லாம். இப்ப என்னன்னா, இந்த கிங் இருக்கான் பாத்தீங்களா, இந்த கிங் வந்து இஸ் த பிக்சர் ஆஃப் அவர் ஃபிளஷ், அவர் மைண்ட். அது வந்து இப்ப என்ன பண்ணுதுன்னா, நிறைய பேருக்கு வந்து ஏன் இந்த அற்புதம் எப்படி, அற்புதத்தை பெற்றுக்கொள்ள 15 வழிகள், இதெல்லாம் ஏன் இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கோம்னா, நம்ம மைண்ட்ல இருந்தா எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் மைண்டை வச்சுதான் பண்ண சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்படிதான் இருக்கு வேர்ல்டு சிஸ்டம். அப்படிதான், ஏன்னா நேச்சுரல் ரெல்ம் வந்து டீல்ஸ் வித் தி மைண்ட். அப்படிதான். இப்போ மைண்ட் யூ ஹேவ் டு புட் யுவர் மைண்ட் இன்டு இட், யூ ஹேவ் டு புட் யுவர் மைண்ட் இன்டு இட். பட் இங்க என்னன்னா, the instruction is quite the opposite. You have to put the mind out of it. And believe me, whenever you are having a tough day, it's quite easy to put your mind out. ஏன்னா your mind is knocked out already. வா மண்ட காயுது அப்படின்றாங்களே, அந்த நாள் தான் ஆவி பயங்கரமா கிரியை செய்யக்கூடாது. Your spirit will cover kilometers and miles in that single day. It's capable of going beyond. இது எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு புரிஞ்சதே வந்து, ஹாஸ்பிட்டல்ல நான் வந்து அப்போலோ இருக்கும்போது தான் எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா எனக்கு இன்ஃபெக்ஷன் லெவல் குறைஞ்சிச்சு, அப்புறம் ஏறிச்சு, அது ஏறக்கூடாதான், அது ஏறிச்சு. உடனே என்ன சொல்லிட்டாங்க, உங்களை டிஸ்சார்ஜ் பண்ண முடியாதுன்றாங்க. என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, வியாழக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா என்ன சொல்லிட்டாங்க, மண்டே வந்து டெஸ்ட் எடுத்துட்டு முடியாது, அடுத்த டெஸ்ட் வியாழக்கிழமை எடுப்போம், எடுத்துட்டு குறைஞ்சாதான் டிஸ்சார்ஜ் பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க. நான் உட்காந்து படுத்திருந்தேன். செவ்வாய்க்கிழமை எனக்கு அப்படியே ஒரு எனக்கு வந்து அப்ப எனக்கு ஆவி, அதை என்ன சொல்றது, நான் பயங்கரமா ஜெபம் பண்ணி எனக்கு ஒரு விசுவாசத்தின் உச்சத்தன் எல்லாம் சொல்ல முடியாது. நான் சும்மாதான், எனக்கு எதுதான் யோசிக்க கூட இல்லைங்க. ஏன்னா எனக்கு பாடியே வீக்கா இருந்தது. நான் படுத்திருக்கும் போது எனக்கு ஒரு யாரோ என் கண்ணு முன்னாடி ஒரு பிக்சர் காட்டுறாங்க, வெட்னஸ்டே டிஸ்சார்ஜ் அப்படின்னு ஒரு பெருசா ஒரு போர்ட்ல எழுதி காட்டுற மாதிரி இருந்துச்சு. இது எப்படி நடந்துன்னு கூட எனக்கு தெரியாது. நான் என் மை மைண்ட் வாஸ் நோவேர் நியர் நார்மல் ஃபங்க்ஷனிங். ஓகே, ஏன்னா மைண்ட் பாடி டவுன் ஆனா மைண்டும் இட்ஸ் குவைட் நேச்சுரல் ஃபார் மோஸ்ட் பீப்புள், இட்ஸ் லைக் தட். சில பேர் எக்ஸப்ஷனல் மைண்ட் ஸ்ட்ராங்கா இருக்க ஆட்களா இருக்கலாம், பட் ஐ எம் நாட் இன் தட் கேட்டகரி. ஸோ பாடி வீக் ஆனாலும் மைண்ட் வந்து ஒரே ஒரு கொஸ்டின் தான், சீக்கிரம் டிஸ்சார்ஜ் எப்படா நல்லா இருக்கும், எப்போ வீட்டுக்கு போகும், இந்த மாதிரி தான் மைண்ட் செட் இருக்கு, வேற எதுவுமே யோசிக்கல. பட் இந்த பிக்சர் அப்படியே வருது. நோபடி டோல்ட் திஸ் டு மீ, வெட்னஸ்டே டிஸ்சார்ஜ் அப்படின்னு வருது. இது டியூஸ்டே நடக்குது. அதே மாதிரிங்க டெஸ்ட் எல்லாம் யாருமே எடுக்கல. வியாழக்கிழமை புதன்கிழமை காலைல வந்தாங்க, வந்துட்டு சொன்னாங்க, இன்னைக்கு டிஸ்சார்ஜ் சார், இன்னைக்கு உங்களுக்கு டிஸ்சார்ஜ் ஈவினிங்குள்ள பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு டிஸ்சார்ஜ். அன்னைக்கு நான் கார் ஓட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன், சேம் டே. ஓகே, சி மெடிக்கல் பீப்புள் ஆர் டெல்லிங் சம்திங், ஹாஸ்பிட்டல் பீப்புள் சொல்றதா நம்ம நம்புவோம், ஏன்னா அவங்க தான் டெஸ்ட் எடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப நாள் நான் யோசிச்சிருக்கேன், எப்படி அது நடந்துச்சு. நான் என்னால சொல்ல முடியாது, நான் ரொம்ப விசுவாசத்துல ரொம்ப வல்லவனாய் அந்த பாயிண்ட்ல இருந்தேன். எனக்கு தெரிந்தது நிச்சயம் நடக்கும்னு. அப்படிலாம் என் மைண்ட் வந்து was fighting with this image. When I saw this picture, I know my mind was fighting. எனக்கு மைண்ட்ல பயங்கரமா டவுட் இருந்தது, எப்படி நடக்கும்னு. ஆனா அப்படி நடந்தது, நான் பாட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப நாள் இதெல்லாம் புரிஞ்சது இல்லை. இது ஒண்ணு. இன்னொரு நாள் எனக்கு வேலை கிடைச்சதும் அப்படிதான். ஃபர்ஸ்ட் எனக்கு ஜாப் கிடைச்சது HCL வந்து காட் பிளேஸ்டு. அன்னைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா நான் அன்னைக்கு என்ன ஒரே குறிக்கோள்ல இருக்கேன்னா, சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பி போகணும். ஏன்னா லீவ் நாள்ல வந்து இன்டர்வியூ நம்மளை கூப்பிட்டாங்க,
கூப்பிட்டு ஐயோ இது வேற பெரிய டார்ச்சரா இருக்கு, எப்படா திரும்ப மதுரை கிளம்பி போவோம் நான் உட்காந்துருக்கேன். நான் வந்து அன்னைக்கு காலைல ஒரு எந்திரிச்சு ஒரு 15 விசுவாச அறிக்கையெல்லாம் செய்து நான் அப்படி ஸ்ட்ராங்கா போனேன் நான் சொல்ல முடியாது. ஓகே. பட் பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. அது ஃபர்ஸ்ட் என் பேர் தான் அனௌன்ஸே பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் என் பேர் தான் அனௌன்ஸ் பண்ணி உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்குன்னாங்க. எனக்கு அது புரிஞ்சதே கிடையாது. எப்படி இது நடந்துச்சு? நம்ம பயங்கரமா ஜெபம் பண்ணி ஒரு விசுவாசத்துல நின்னு நம்ம அறிக்கை செய்து அப்படிலாம் எந்த நம்பிக்கையில நான் போல. 0 நம்பிக்கையில இருந்தேன். சோ இந்த மாதிரி சில டைம்ஸ்ல கேக்குதா? கேன் யூ ஹியர் மீ? எனக்கு சிக்னல் லோ ஆகுது. அதனால இல்ல அப்பப்ப இதாயிடுது ஜாஷுவா, அப்பப்ப மியூட் ஆயிடுது. we can see your mouth moving but இதாயிடுது. ஓகே. ஓகே. ரைட். சரி இப்போ இஸ் இட் கிளியர்? yeah, clear. சோ இது மாதிரி சில டைம்ஸ்ல வந்து ஒரு ஸ்பிரிட்டோட பொட்டன்சி பத்தி நமக்கு தெரிய வர்றதுக்காக கர்த்தர் இப்படி சில காரியங்களை செய்யறார். நம்முடைய ஆவியை ஏவுகிறார், எழுப்புகிறார். அது சில காரியங்கள் செய்யுது. இதெல்லாம் எதுக்கு இந்த மாதிரி நடக்குது சில இன்சிடென்ட்ஸ்னா டு மேக் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் தி எபிலிட்டி அண்ட் த பவர் ஆஃப் யுவர் ஸ்பிரிட். வித்தவுட் எனி ஆஃப் யுவர் கன்சென்ட் யுவர் ஸ்பிரிட் இஸ் ஏபிள் டு ஓவர் வீட்டோ எவ்ரிதிங் அண்ட் டு மேக் திங்ஸ் ஹேப்பன். அப்பனா அது எவ்வளவு பவர்ஃபுல் என்டிட்டி. ஓகே. அதனால பாருங்க எபேசர் 1ல நம்ம எபேசர் 6 பேசிட்டு இருக்கேன். எபேசர் 1ல பவுல் அதான் எழுதுறாரு. பிரகாசமுள்ள மனக்கண்கள் என்று எழுதுகிறார். ஏன்னா எப்படிப்பட்ட நிலைமையிலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட நிலைமையில நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். அன்னைக்கு நான் ஒரு 2 வசனம் ஒரு காரியம் பேசினேன். அது ரொம்ப பேச முடியல. இப்ப திரும்ப கொஞ்சம் டச் பண்றேன். எசேக்கியேலா ஏசாயா அன்னைக்கு படிச்சேன்ல, அது 14 படிச்சேன். எசேக்கியேல் படிச்சேனா ஏசாயா படிச்சேனா? ஐசாயா தான் நினைக்கிறேன். பதி 14 அதிகாரம் ஏசாயா 14 அதுல வந்து 12, 13, 14 3 வசனம் வாசிங்க. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்தில் இருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்திற்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஓகே. ஒருத்தன் என்ன சொல்லியிருக்கான்னா, நான் வந்து உன்னதங்களுக்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், சரியா அப்படின்னு ஒருத்தன் சொன்னானா. சோ இது வந்து யாரு அப்படின்னா, இது வந்து பிசாசு இப்படி பேசியிருக்கான். சோ ஆண்டவர் அவனை வந்து கீழே தள்ளி விட்டாரு. இப்ப என்னன்னா அந்த மாதிரி இன்னைக்கு நான் அன்னைக்கு சொன்னேன், இன்னைக்கு சொல்றேன். அது மாதிரிதான் நிறைய பேர் பேசுறாங்க. ஏன்னா அங்கிருந்து வந்திருக்காங்க, அங்க இருந்து வந்திருக்காங்க. அதனால அப்படித்தான் பேசுவாங்க. நாங்கதான் இருப்போமா, நாங்க 1000 வருஷம் இருப்போம்ல பேசுவாங்க. ஏன்னா அவன் அங்கிருந்து வந்தனால பேசுறான். இப்ப என்னன்னா இது வந்து இப்படி பேசுறவனு கீழே தள்ளி விட்டார்ல. இப்ப வந்து இது பிசாசுன்னு சொல்லலாம், இல்லைன்னா குறைந்தபட்சம் என்ன சொல்லணும்னா இது ஒரு மாம்சமானவனுடைய பேச்சு. மாம்சமானவன் மாம்சத்தைனா நாட் த பாடி, ஆவி இல்லாத அந்த எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை தேவன் அருவருக்கிறார். God hates the existence that sans the spirit, spiritless existence. ஆவி இல்லாத எக்ஸிஸ்டன்ஸ் தேவன் அருவருக்கிறார். சோ ஆவி இல்லாத ஒரு மனிதன் வந்து நான் ஏறுவேன்னா என்ன அர்த்தம்? அவனோட பலத்தை பேசுறான். அதனாலதான் வந்து பாபேல் கோபுரத்தை குழப்பி விட்டாரு. நீ என்ன ஏறுறது அப்படின்னு சொல்லி குழப்பி விட்டாரு. இப்பயும் எவன் கோபுரம் கட்டினாலும் வேற என்னத்தையாவது கட்டினாலும் குழப்பிதான் விடுவாரு. ஏன்னா மாம்சத்தின் மேல் ஒருவனும் மேன்மை பாராட்டுறது இது ஆண்டவருக்கு அது அவருக்கு அது அபாமினேஷன். சரி, அபாமினேஷன் அண்ட் காட். ஓகே. ஏன்னா அவர் ஒரு ப்ராஜெக்ட் வச்சு, அவர் ஒரு ஸ்பிரிட் ஒண்ணு வச்சு, தன்னுடைய ஸ்பிரிட் வச்சு பூமியில காரியங்கள் செய்ய நினைக்கும் போது நீங்க என்னத்தலாமோ உங்களுக்கு இருக்கு, எனக்கு அது தெரியும், எனக்கு இவ்வளவு பவர் இருக்கு, அது இருக்கு என்ன காட்டுறீங்கன்னா, இருந்தா அதோட போயிடணும். இருக்க சத்தம் காட்டாம ஓரமா எங்கேயா உட்காந்துட்டு போயிடணும். சும்மா உட்காந்து வேற ஓவரா பேசுனா வந்து அவரு வேலையை காட்டுவார்.
கண்டிப்பா காட்டுவாரு. பல நூற்றாண்டுகளாக காட்டியிருக்காரு, தொடர்ந்து காட்டுவார். ஓகே. சோ இப்ப என்னன்னா, இப்ப இவனை கீழே தள்ளி விட்டார். அவன் என்ன சொன்னா, உன்னதங்கள் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன்னு சொல்லி. சரியா? ஒருத்தனை கீழே தள்ளிட்டாரு, இன்னொருத்தனை கொண்டு நாங்க வைக்கிறாரு. யார வைக்கிறாரு? எபேசியர் 1:1 இருந்து வாசிங்க. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன் குறித்திருக்கிறார். ஓகே. சுவிகார புத்திரர் ஆகும்படி என்ன பண்ணிட்டாரு? முன் குறித்திருக்கிறார். சரியா? அப்போ அந்த முன் குறித்து விட்டார். எப்ப? உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிகார புத்திரர் ஆகும்படி, அதாவது ஆவி நமக்குள்ள அருள். அதான் சொன்னேன், புத்திரர்னாலே ஆவியை பெற்றவங்க தான். அவங்கதான் தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபத்தில் இருக்கிறவர்கள், தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள். சோ அப்படி இருக்கும்படி உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை முன் குறித்து விட்டார். சரியா? முன் குறித்தது எதற்காக? எபேசியர் 2:6-7 வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வரும் காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். எங்க உட்கார வச்சாரு? உன்னதங்களிலே. ஓகே. அப்ப இந்த ஸ்டோரி நீங்க புரிஞ்சுக்கணும். காஸ்பல் ஸ்டோரி. இதுதான் காஸ்பல் ஸ்டோரி. சும்மா யாரோ ஏதோ சொல்றதெல்லாம் காஸ்பல் ஸ்டோரி கிடையாது. பைபிள்ல இருக்கதான் காஸ்பல் ஸ்டோரி. சரியா? நம்மளா ஏதாவது நமக்கு தோன்றலாம் சொல்லிட்டு காஸ்பல் சொல்லக்கூடாது. இப்போ காஸ்பல் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, உலக தோற்றத்துக்கு முன்னே ஆண்டவர் ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காரு? நமக்கு சீட்ல தனியா உட்கார முடியல, கூட யாரையா உட்கார வைக்கணும் பிளான் பண்ணு. இதுதான் பிளான். ஓகே. இது வந்து ஆக்ஷன். அதுக்கு ரியாக்ஷன் என்ன அப்படின்னா, இவன் பாக்குறான், நம்ம மியூசிக் வாசிச்சுட்டு இருக்கோம், நம்மளும் சபையில ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கோம், நம்ம வந்து கடினமாக உழைத்து இப்ப அசிஸ்டன்ட் பாஸ்டர் லெவல்ல இருந்து இப்பதான் பாஸ்டர் ஆகலாம்னு நினைக்கிறப்ப பாஸ்டருக்கு குழந்தை பிறந்துருச்சுன்ற மாதிரி அவன் பாக்குறேன். அடுத்த பையன் வந்துட்டான், வாரிசு வந்துட்டான், வாரிசு தூக்கி சீட்ல உட்கார போகிறாரு அப்படின்னு அவனுக்கு ஒரு புரியுதா? இதுதான் பிசாசு உருவான கதை. சோ அவன் என்ன பண்றான்? நான் வந்து உட்காருவேன், நான் வந்து இந்த சீட்ல உட்கார்ந்துருப்பேன் அப்படின்னு நினைக்கிறான். யாருக்காக உருவாக்கப்பட்டிருந்த சீட்டு? தம்முடைய புத்திர சுவிகாரர்களுக்கு, அது அடாப்டட் சன்ஸ். ஓகே. சுவிகார புத்திரர் அவங்களுக்காக உருவாக்கப்படுகிற, அதான் சொல்றேன்ல, காட்ஸ் லவ் வந்து பிஃபோர் அவர் கிரியேஷன் இட்செல்ஃப் வாஸ் தேர் when he pushed Satan down. அவனை கீழே தள்ளினப்பே வந்து அவர் வந்து, இப்ப யோசிச்சு பாருங்க, அவன் வந்து முக்கியமான ஆளு சபையில, மியூசிக் லீடர், வொர்ஷிப் பாஸ்டர் கீழே தள்ளுறான். இப்ப எவனா இப்படி சொல்றவன கீழே தள்ளுவாரா? தள்ள மாட்டாரா? கண்டிப்பா தள்ளுவார். ஓகே. சோ அதனாலதான் யாராவது வந்து இந்த வருஷம் இப்படி ஆகும், இவர் ஆட்சிக்கு வருவார், அவர் இதுக்கு வருவாரு. ஏன்டா நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னு உங்களுக்கு அறிவே இல்லையான்னு எனக்கு தோணும். நமக்கு என்ன வேலை கொடுத்துருக்காருங்க? யார் ஆட்சிக்கு வருவா, யார் ஆட்சிக்கு வரமாட்டான்னு சொல்றதுக்காக வேலை கொடுத்துருக்காரா? இல்ல நம்ம உட்கார்ந்து நம்ம ஆட்சியில உட்கார்ந்துக்கிறோம் என்ற அறிவினாலே நாம் ஆளுகை செய்யும்படி அழைத்திருக்கிறாரா? இவங்க வருவாங்க, அவங்க போவாங்க, எனக்கு கர்த்தர் காண்பித்தார். கர்த்தர் வந்து எது காட்டுறாருன்னா, நீ எதை ஆக்ஷன் எடுக்கணும்னு காட்டுறாரு. நீ அது புரிஞ்சுக்காம எனக்கு கர்த்தர் முதவே காட்டிட்டாரு, நான் வீடியோ போட போறேன்னு போட்டா என்ன பண்றது? சரி விடுங்க. சோ இப்ப என்னன்னா, அவனை கீழே தள்ளிட்டு தன்னுடைய சித்தத்தை எக்ஸிக்யூட் பண்றாரு இயேசு கிறிஸ்து மூலமாய். அவரை இந்த பூமியிலே அனுப்பி கிறிஸ்துவை சிலுவையிலே அவர் மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழும் போது அவருடைய குமாரர்களை எழுப்புகிறார். ஏற்கனவே வரையப்பட்ட ப்ளூ பிரிண்ட், ஏற்கனவே செய்யப்பட்ட நோக்கங்கள், திட்டங்கள், இவைகள் இப்பொழுது நிறைவேற்றப்படுகிறது.
உன்னதங்களிலே அவரோடே உட்காரவும் செய்தார். இப்படிப்பட்ட ஒரு அழைப்பு. அதனாலதான் பாருங்க, பேதுரு எழுதுகிறார், என் பிரியமான சகோதரரே, இப்படிப்பட்ட அழைப்பு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு? உன்னதங்களிலே அவரோட உட்காருகிற அழைப்பு. அதாவது the very thing Satan dreamed about, wanted to do. உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் அப்படிதான் அவன் சொல்லியிருக்காங்க. யாரோ எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவன் மேல உன்னதமானவர் மேல போய் உன்னதமான மேல போயின்னு கூட கேட்கல. உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் கேட்டான். அவன் பண்ண ஒரே தப்பு அந்த சீட்டுக்கு குறி வச்சது. அதனால எழுதிட்டார். வேற ஏதாவது கேட்டிருந்தா கொடுத்துருப்பாரு நினைக்கிறேன். நான் இந்த கிரியேஷனுக்கு ஒரு பிஏவானா இருந்துக்கிறேன்னா பரவாயில்ல பொழைச்சுப்போன்னு சொல்லியிருப்பாரு. அந்த சீட்ல உட்காரன்னு கீழே தட்டார். முடியாது, அது வேற ஆளுகா ரெடி பண்ணிருக்கேன் அப்படின்னு. அதனாலதான் பாருங்க, இன்னைக்கு வந்து யாராவது இதெல்லாம் கொஞ்சம் தான் பேசுறாங்களா, தேவகுமாரர்கள் பேசுறாங்க. சில பேர் வந்து இந்த மாதிரி பேசுறாங்க, இந்த குட்டி தேவர்கள் அப்படின்னு, காட்ஸ் அப்படின்னு பைபிள்ல இருக்கு. இந்த வசனத்தெல்லாம் பேசினா இதுக்கு சண்டை போடுவாங்க வந்துட்டு. தேவனுக்கு ஒப்பாவே நீ பிசாசு மாதிரி பேசுறாங்க. ஏங்க அது அவன் அப்படி சொன்னா, அவன் சொல்லக்கூடாத அவன் சொன்னா, நம்ம அப்படி சொல்லணும், ஆனா சொல்லாம உட்கார்ந்துருக்கோம். ஏன்னா நம்ம அப்படி சொல்லணும், நம்மளா சொல்லலையே, அது சொல்லியிருக்கே. உன்னதங்களிலே அவரோட உட்காரவும் செய்தாரு சொல்லி இருக்கா இல்லையா? சொல்லியிருக்கல. அப்ப நம்ம தானே சொல்லணும். சோ தி எலிவேட்டட் ஸ்டேட்டஸ் ஆஃப் அவர் ஸ்பிரிட் லைஃப், நாம் இப்படிப்பட்ட உயர்ந்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால பேதுரு எழுதுறாரு, ஆகவே எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படின்னா என்னன்னா, செப்பரேட்டட் லைஃப். ஏன்னா யூ ஆர் கால்ட் ஃபார் சம்திங் ஹை. You cannot think like a crow or a chicken. You only think like an eagle. ஏன்னா அப்படி தேவன் உங்களுக்கு அப்படிப்பட்ட காரியங்களை வைத்திருக்கிறார். ஆயத்தமனை வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆவியை நமக்குள்ள வைத்திருக்கிறார். சோ இப்ப என்னன்னா, இந்த என்டையர் ப்ராசஸ், நாம் உன்னதங்களை அவரோட உட்கார்றது, அந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறது, வாழ்றது, இதற்கு தேவன் தம்முடைய ஆவியையே நமக்குள்ள கொடுத்து விட்டார். ஓகே, அதனாலதான் பாருங்க, பிலிப்பியர் 2:13-14 படிச்சீங்கன்னா வரும், பயத்துடன் நடுக்கத்துடனே ரட்சிப்பு பிரயாசப்படுங்கள். ஏனென்றால் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் வாஞ்சை செய்கையும் உங்களுக்குள்ளே உருவாக்குகிறவனா இருக்கிறார். விருப்பத்தை மட்டுமல்ல, செய்கையை உருவாக்கி கொண்டிருக்கிறார். Even as you speak right now, your spirit is sitting and contemplating and planning what all things, what all miracles, signs and wonders you should be receiving. அதுக்கு அது உட்கார்ந்து திட்டம் போட்டுட்டு, you might know it, you might not know it, you might believe it or not, but your spirit is already working. அப்ப பிரதர், அப்ப எனக்கு விசுவாசம்னு தேவையில்லையா? ஹலோ, உங்கள் ஆவி இப்படிலாம் செய்துன்றீங்க, பாக்குறீங்கல்ல, அந்த பார்வை தான் விசுவாசம். That is faith. Faith is not something you do. Faith is something, faith is an ability for you to see. விசுவாசம் என்ன? அதனால போட்டிருக்கு, ஒருவன் கிரியை செய்கிறவனாயிராமல் பாவியை நீதிமானாக்குறவர் மேல் விசுவாசம் வைத்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு கரன்சியாக, நீதியாக எண்ணப்படும். அதுதான் இங்க வருது. அப்ப உங்களால கிரியை செய்ய முடியல, உங்களால அந்த பிரச்சனையை மேற்கொள்ள முடியல, அந்த சிச்சுவேஷனை இது பண்ண முடியல, அப்படிதான் இருக்கீங்க. அப்படி நீங்க இருக்கும்போது நீங்கள் கிரியை செய்யாமல் அப்படின்னா அவனை செய்ய முடியாத நிலைமையில் இருக்கீங்க. ஆனால் பாவியை நீதிமானாக்குறவர் மேல் விசுவாசம் வைத்தால்ன்ற மாதிரி உங்களுக்குள்ளே தேவன் ஆவியை அருளி இருக்கிறார். உங்கள் ஆவி எல்லாவற்றையும் செய்ய வல்லமாய் உள்ளதா இருக்கிறது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். ஆவி ஊற்றப்படும் மட்டும் அது அப்படியே இருக்கும். ஆவி ஊற்றப்பட்ட பின்பு வனாந்தரம் வயல்வெளியாகும். வறண்ட நிலங்களிலே வந்து தண்ணீர் ஊற்றுகள் பாயும். ஆவி எல்லாம் செய்யும். சோ ஒருவன் கிரியை செய்ய முடியாத நிலைமையில தான், ஆனால் ஆவியை பற்றி அவனுக்கு வெளிச்சம் வந்துருச்சு, வெளிப்பாடு வந்துருச்சு. My spirit is working with the spirit of God. தேவனுடைய ஆவியானவரோடு என்னுடைய ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அதுக்கு சேர்ந்து நாங்கள் கிரியை நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களை பார்த்தா கிரியை செய்யற மாதிரி தெரியல, கிரியை செய்ய முடியாத நிலைமையில நாங்கள் இந்த சிச்சுவேஷன் ஒண்ணுமே பண்ண முடியல, அப்படிதான் இருக்கு. ஆனா அது ஸ்டேட்மெண்ட்டே, என்னால ஒண்ணுமே பண்ண முடியலன்ற ஸ்டேட்மெண்ட்டே is only true as far as your mind and your body is concerned, not your spirit. Not your spirit. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆவினால எல்லாம் ஆகும்னு சொல்லிட்டாரு. அப்புறம் எப்படி ஆவினால ஏதாவது ஆகாம இருக்கும்? எல்லாமே ஆகும், எல்லாமே ஆகும். செய்ய முடியாதது ஒண்ணுமே இல்லை. சரி, டுடே இப்ப வந்து if you have to go to that place, நான் அந்த எபேசியர் 1:10 பார்த்தீங்களா,
நமக்கு போராட்டம் உண்டு இவைகளோடு அப்படின்ற இடத்துக்கு நம்ம போகணும்னா, அந்த மைண்ட் செட்டுக்கு வரணும்னா, இது என்னைய போட்டு தாக்குது அப்படின்றதுல இருந்து இல்ல, இதை தாக்கும்படி நான் இருக்கிறேன். அதாவது கோலியாத் வந்து எங்களை கொன்றுவான், கோலியாத்ல இருந்து தப்பிக்கணும்னு இவங்க நினைச்சாங்க. தாவீது வந்து கோலியாத் எப்படி போட்டு தரலாம்னு யோசித்தான் பாத்தீங்களா? அதுதான் டிஃபரன்ஸ் ஃபிளஷுக்கும் ஸ்பிரிட்டுக்கும். சோ இந்த இடத்துக்கு நம்ம வரணும்னா, நாம் சத்துருவை மேற்கொள்ளும்படி வந்துக்கிறோம் வரணும்னா, ஆவியை பற்றின வெளிப்பாடு மிக மிக அவசியம். ஆவியை பற்றின வெளிப்பாடுனா, that your spirit can work on its own, provided there is no interference from unbelief from your mind. அது வராம இருக்கணும். அதுக்கு வந்து சம்டைம்ஸ் அன்பிலீஃப் வந்து வராம இருக்கிறதுக்கு ஒரு வழி என்ன பார்த்தீங்கன்னா, மைண்ட் ரொம்பவே லோவா ஒர்க் ஆயிட்டு இருந்துச்சுன்னா அவிசுவாசமே வராது. ஏன்னா கார்னல் மைண்ட் ரொம்ப ஹெவியா ஒர்க் பண்ணும்போது தான் வந்து அவிசுவாசம் வருது. கார்னல் மைண்ட் இல்ல, மைண்டே ஒருத்தருக்கு ஒர்க் ஆகலைன்னா சம்டைம்ஸ் இட்ஸ் குவைட் ஈஸி ஃபார் ஃபெய்த் டு ஆப்பரேட். ஏன்னா மைண்ட் ஒர்க் ஆகிறதுனால பை டிஃபால்ட் வந்து அதுக்காக மைண்ட் ஒர்க் ஆகாம இருக்கணும், ஒரு முட்டாள்தனமா நம்ம இருக்கணும் நான் சொல்ல வரல. பட் பர்டிகுலரா இன்னைக்கு நான் அட்ரஸ் பண்றது எதை அட்ரஸ் பண்ணிருக்கேன்னா, ஆன் a bad day when you say your mind is not cooperating, I'm not able to do anything, that day switch fully to the spirit. Pray, கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய ஆவி இன்றைக்கு ஆளுகை எடுத்துக்கொள்வதாக, என்னுடைய ஆவி இன்றைக்கு ஆளுகை எடுத்துக்கொள்வதாக. ஆக்சுவலா டெய்லி சொல்லணும், பட் அட்லீஸ்ட் இந்த நாள்லயாவது சொல்ல ஆரம்பிங்க. ஏன்னா சம்டைம்ஸ் கொஞ்சம் நல்ல திங்ஸ் போயிட்டு இருந்தா உங்க ஆவியை உங்க மைண்ட் ஆப்ரேட் பண்ண விட மாட்டேங்குது. அதுதான் நமக்கு ஸ்ட்ரகிளே. நம்மளே இன்னைக்கு பாத்துக்கலான்ற மாதிரி தோண ஆரம்பிக்குது. ஓகே, இன்னைக்கு அவ்வளவு பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம், இன்னைக்கு ஏதாவது பண்ணிக்கலாம். So it's an ideal opportunity for a tough situation. மோசமான சிச்சுவேஷன், ரொம்ப நெகட்டிவா இருக்கு, என்னால ஒண்ணுமே பண்ண முடியலன்ற சிச்சுவேஷனுக்கு உங்கள் ஆவி மிகவும் ஐடியலா செயல்படக்கூடிய இடத்திலே இருக்கிறது. இட்ஸ் மேட் ஃபார் த பேட் டேஸ். Your spirit was particularly made keeping in mind the bad days. When your body is not cooperating, when your mind is not cooperating, when you say I have no faith, those days your spirit will take over. Your spirit will take over. அப்படிதான் உங்கள் ஆவி உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு நான் இன்னைக்கு இதை க்ளோஸ் பண்றேன். நம்ம என்ன ஆரம்பிச்சது லேட் ஆயிடுச்சு, ஸோ ஐ டோன்ட் கண்டினியூ ஃபர்தர். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக்ல இதை கண்டினியூ பண்ணலாம். இது இஸ் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட், ஐ வில் பி கண்டினியூயிங். இன்னைக்கு சொன்ன இதை திரும்ப அதை மட்டும் சொல்லிடுறேன். துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இதை வச்சுதாங்க பிசாசு போராடுறான். அவன் நேரடியா சண்டை போட வரது இல்லை, துரைத்தனங்கள் அதிகாரங்கள் வச்சுதான் சண்டை போடுறான். துரைத்தனங்கள் அதிகாரங்கள் என்ன அன்னைக்கு சொன்னே, திரும்ப ரிப்பீட் பண்றேன். இட்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட். யூ வில் நெவர் கெட் அ இமெயில் சேயிங் பிசாசு உங்கள் ப்ராகிரஸை தடுக்கிறது, ஆகவே உங்களுக்கு விசா கிடைக்காது. பிசாசு உங்களை ப்ராகிரஸ் தடுக்குது, அதனால உங்களுக்கு இந்த பேங்க்ல இருந்து இந்த ஃபேவர் உங்களுக்கு கிடைக்காது. பிசாசு உங்களுக்கு எதிராக செயல்படுது, அதனால உங்களுக்கு வந்து இன்கிரிமெண்ட் கிடையாது. பிசாசு இந்த மாதிரி பண்ணுது. இப்படி எல்லாம் யாருக்கா மெயில் வந்திருக்கா? உங்க பாஸ் ஏதாவது மெசேஜ் போட்டுருக்கா, சாரி இந்த இடம் உனக்கு இன்கிரிமெண்ட் கொடுக்க முடியாது ஏன்னா பிசாசு செயல்படுது அப்படின்னு போட்டுருக்காரா? போட மாட்டார். அவர் எப்பயுமே ஏதாவது ஒரு காரணம் தான் போடுவார். நேச்சுரல் ரீசன்ஸ், ரியாலிட்டிஸ், இவைகளுக்கு பின்பாக தான் துரைத்தனங்கள் அதிகாரங்கள் செயல்படுது. துரைத்தனங்கள் அதிகாரம் சொல்லும் போது talk about different institutions of power and authority in this earth. ஓகே, இவைகளுக்கு பின்பாக இருந்துதான் பிசாசு செயல்படுகிறான். சோ இவைகள் என்ன செய்யுதுன்னா, நமக்கு வந்து gives all kind of logical reasons why this cannot work out. பிரதர் ஒரே ரிசெஷனா இருக்கான், இந்த மாதிரி ப்ராப்ளமா இருக்கான், இப்படி இருக்கான், அதனால வந்து மணி வராது, அதனால இந்த பிரேக் த்ரூ வராது, உங்க கேஸ் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு, அதனால உங்களுக்கு ஜெயம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இல்ல, நீங்க கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டீங்க சில விஷயங்கள், சில டாக்குமெண்ட்லாம் நீங்க ரெடி பண்ணி வச்சிருந்துருக்கணும், அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க, அதனால இப்படி ஆயிடுச்சு. இப்படி எல்லாம் பல சத்தங்கள் கேட்குது பாத்தீங்களா? இதுல எல்லாமே ஆண்டவர், பிசாசு அப்படின்னு வார்த்தைகள்லாம் வராது. ரொம்ப ரொம்ப செக்யூலரா ரியலிஸ்டிக்கா இருக்கும். இதுதான் துரைத்தனங்கள் அதிகாரங்கள். இப்படிப்பட்டவைகளும் நமக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதுதான் நம்முடைய அழைப்பு. அதாவது இவைகளை கீழ்ப்படுத்தி நாம் ஆண்டு கொள்ள வேண்டும் என்பதுதான் அழைப்பு. ஆனா நம்ம கேட்டோடனே எக்ஸ்கியூஸ் மீ, நீ எனக்கு கீழ்ப்படுறியா அப்படின்னு, அது கீழ்ப்படியாது அப்படின்றதுனாலதான் பவுல் எழுதியிருக்காரு யுத்தம் வரும்னு எழுதியிருக்காரு. ஏன்னா நீங்க யுத்தத்தை நீங்க என்ன பண்றீங்கன்னா, அது வந்து சொல்றீங்க, இப்பவே சொல்லிடுறேன், நீ சண்டை போடலன்னா, சரண்டர் ஆயிட்டனா உன்னை வந்து கொல்ல மாட்டேன், உன்னை வந்து நான் கைது பண்ணி அடைச்சு போட்டு வச்சிடறேன் அப்படின்னு ஒருத்தர் இன்னொரு எனிமியை பார்த்து சொல்ற மாதிரி நீங்க போய் இதெல்லாம் பார்த்து சொல்றீங்க. மரியாதையா நான் சொல்றதை கேட்டு, நான் சொல்ற மாதிரிதான் நீ பிஹேவ் பண்ணணும், நான் சொல்ற மாதிரிதான் நீ ஆக்ட் பண்ணணும்னு சொல்றேன். அது என்ன பண்ணுது? துரைத்தனம், அதிகாரமும் பல வருஷமா அது அப்படி இல்லையே, அது என்ன பண்ணுது? அதோட வேலையை காட்ட ஆரம்பிக்குது. சோ இந்த இடத்துல ஒரு கிளாஷ் வந்து வருது. அதனாலதான் பாருங்க, வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்றால், மீனிங் நீங்கள் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கை, இப்படி சொல்றேன், நான் கரெக்டா சொல்லணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற வேண்டும் என்றால்
அதிகாரம் ஆளுகை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சகலத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ற இடத்துக்கு போகணும். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அதுல முன்னேற வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கு முதலாவது ஆசை வர வேண்டும். என்ன ஆசை? ஏதாவது ஒரு காரியத்தை பற்றி ஆசை வர வேண்டும். இதை நான் ஜெயம் எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வரணும். எனக்கு பினான்சியலா நான் இந்த இடத்துக்கு போகணும்னு ஒரு ஆசை வரணும். இந்த கண்ட்ரிக்கு போகணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை வரணும். இந்த மாதிரிலாம் வந்தாதான் அந்த டொமைன் மேல அதிகாரம் ஆளுகை எடுக்கிற இடத்துக்கே நீங்க போறீங்க. எனக்கு எந்த ஆசையும் வேணாம், கர்த்தர் என்ன செய்கிறாரோ அவர் அதை செய்யட்டும் அப்படின்னா, கர்த்தர் என்ன செய்யறார் தெரியுமா? உங்களுக்குள்ள விருப்பத்தை உண்டாக்குகிறார். அததான் அவர் செய்யறாரு. நீங்க அதை அந்த பாயிண்ட்ல வந்து, ஐயோ விருப்பம்லாம் வேணாம், எதுக்கு அதெல்லாம், எதுக்கு எதிர்பார்த்து நடக்கலாம், என்ன பண்றது, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு நீங்க சொல்லும் போது, அதிகாரம் ஆளுகைக்குள்ள போற அந்த பாயிண்டே நீங்க கதவை க்ளோஸ் பண்ணி வைக்கிறீங்க. அநேக கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறாத காரணம், அவர்களுக்குள்ளே வாஞ்சை இல்லை, இருக்கிற வாஞ்சையை அமுக்கி போட்டு விட்டார்கள். அதான் காரணம். தூசி தட்டி எடுங்க, என்னென்ன வாஞ்சை உங்களுக்கு இருக்கு. However unrealistic it seems, understand it's the spirit that is working, not your mind or your body. ஜெசி டுப்ளாண்டிஸ் இந்த எக்ஸாம்பிள் சொல்லுவாரு. அவர் வந்து ஒரு டைம் கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அவரோட சிச்சுவேஷன் என்ன, அவர் காருக்கு டீசல் போடுறதுக்கு அவர்கிட்ட காசு கம்மியா இருக்கு, அவ்வளவுதான். அதாவது ஃபுல் டேங்க் நிரப்ப முடியாது. அவ்வளோ ஒரு பினான்சியல் சிச்சுவேஷனா இருக்கும்போது ஒரு ஏர்போர்ட்டை கிராஸ் பண்ணி போறாரு. கிராஸ் பண்ணி போகும்போது அங்க ஒரு ஜெட் வந்து ஒரு பிரைவேட் ஜெட், ஒரு சின்ன பிளேன் வந்து, மினி பிளேன் வந்து டேக் ஆஃப் போயிட்டு, சைட்டேஷன் ஜெட். அப்படி போகும்போது கர்த்தர்கிட்ட சொன்னாராம், இந்த பிளேன், இந்த மாதிரி ஒரு பிளேன் நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னா. சொல்லிட்டு கர்த்தர்கிட்ட சொன்னாராம், ஐ எம் நாட் ஆஸ்கிங் யூ டு பே ஃபார் இட், ஐ எம் ஒன்லி ஆஸ்கிங் யூ டு பிலீவ் ஃபார் இட். அவர் சொல்றாரு, அந்த பாயிண்ட்ல நான் அதை அப்படியே விசுவாசித்தேன். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? அந்த பாயிண்ட்ல அந்த வார்த்தையையும் என் ஆவியையும் தொடர்பு படுத்தி விட்டேன். நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் ஆலோசனை பண்ணல, தெரியாம பண்ணிருக்காரு. பக்கத்துல இருக்க ஒரு பாஸ்டர்கிட்ட, ஐயா, பாஸ்டர்னே கொஞ்சம் சுதாரிச்சிருக்கான அவரு. பாஸ்டர்கிட்ட சொன்னாரா, ஐயா இந்த பிளேயர் ஆண்டவர் எனக்கு தர்றேன்னு சொல்றாரு. அந்த ஐயா விசுவாச வார்த்தை சொல்லியிருக்காரு, ஜெசி நீ வந்து டீசல் போட முடியாத லெவல்ல இருக்க காருக்கு, நீ வந்து இதுக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இவர் சொன்னாரு, பிளேன் வந்த பிறகு அந்த ஆள் நான் வண்டியிலே ஏத்தல, அந்த ஆள் 3 ரூபாய் என்ன கேட்டான், ஒரு ட்ரிப் நீ கூட்டு போயா, முடியாது, உனையெல்லாம் கூட்டு போனா பிளேனே கிராஷ் ஆயிரும், உனையெல்லாம் கூட்டு போக முடியாது, உனக்கு விசுவாசமே இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னாரு. The key is, இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாங்கன்னு போட்டிருக்கு. ஆனா அவர்கள் விசுவாசத்தோட கலக்காதபடினால், they did not mix faith with the word preached. விசுவாசத்தோட கேட்கலன்னு தமிழ்ல வருது, இங்கிலீஷ்ல அழகா வருது, விசுவாசத்தை அவங்க மிக்ஸ் பண்ணலன்னு. They did not mix faith with what they heard. நான் ரொம்ப நாள் எனக்கு ரொம்ப கோவம் இருக்கு. ஏங்க எனக்கே விசுவாசம் இல்லை, நான் எப்படிங்க விசுவாசம் கொண்டு போய், எனக்கு இல்லைன்னு தான் பிரச்சனை, நான் எங்க இருந்து விசுவாசம் கொண்டு வந்து மிக்ஸ் பண்றது ஃபெய்த்தோட, வேர்டோட? பிரசங்கத்தை கேட்கிறேன், எங்க இருந்து ஏன் ஃபெய்த்தை மிக்ஸ் பண்றது, எங்க இருந்து என் ஃபெய்த்தை மிக்ஸ் பண்றது? அப்புறம் தான் யோசிச்சேன், ராங் ஏரியால இருந்து கேட்டுட்டு இருக்கேன். என் மைண்ட்ல ஃபெய்த் இல்ல, என் ஸ்பிரிட்ல வந்து டன்ஸ் அண்ட் டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் ஃபெய்த் இஸ் தேர். ஆர் இன் அதர் வேர்ட்ஸ், என் ஸ்பிரிட்டால பண்ண முடியும், என் ஸ்பிரிட்டுக்கான காரியம் அப்படின்னு எனக்கு தெரியறதுதான் விசுவாசத்தின் துவக்கமா. அதுக்கப்புறம் விசுவாசம் தானாக செயல்படுவேன், அது ஆவியிலிருந்து வருகிறது, மாம்சத்திலிருந்து வரல. அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் அந்த கட்டை இதனால உடைக்கிறார். விசுவாசம் முடியலன்னு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, கர்த்தர் உங்கள் கண்களை திறந்து உங்கள் ஆவியின் எபிலிட்டி உங்களுக்கு காட்டுது. Lord is opening your eyes and making you see the ability of your spirit man. The ability of your spirit man. The ability of your spirit man. You will no longer feel inadequacy towards faith. You will no longer feel inadequacy towards faith. விசுவாசம் பத்தல, போதுமான இல்லைன்ற எண்ணம் உங்களுக்கு வரவே வராது. சரி, இங்க இடத்துல நான் ஸ்டாப் பண்றேன். I'll continue the next meeting. கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாகும்.
ஆண்டவருடைய சரீரத்துக்கு ரத்தத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலே. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, எங்களை புழுதியிலே குப்பையிலே கிடந்த எங்களை உயர்த்தும்படி பிரபுக்களோடு உட்கார வைக்கிறது மட்டுமல்ல, உன்னதங்களிலே உம்மோட உட்காரும்படி செய்ய எங்களுக்காய் மரித்ததனால் நன்றி செலுத்துகிறோம். உடைய சிலுவையை நினைவு கூறுகிறோம், உடைய ரத்தத்தை நினைவு கூறுகிறோம், சரீரத்தை நினைவு கூறுகிறோம். Thank you, Father. Thank you, Father. Thank you, Father. Hallelujah. 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 ஆண்டவரே, எங்களை வாழ வைக்கும்படி, Hallelujah, நாங்கள் ஜெயத்தை பெறும்படி, Hallelujah, துரைத்தனங்கள், அதிகாரங்கள் இவைகளை எங்களுக்கு எல்லாம் கீழ்ப்படுத்தி நீர் எப்படி ஜெயம் எடுத்தீரோ அப்படியே நாங்களும் ஜெயம் எடுக்கும்படி எங்களுக்காக சிந்தப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். Hallelujah. Hallelujah. பிட்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் சரீரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you, Lord. வெளிப்படுத்த 12ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறது போல அவர்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, அவனுடைய ரத்தத்தினாலும் சரீரத்தினாலும் உண்டாகிற ஜெயத்தை இப்பொழுதே நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இது எங்களால் உண்டாகிறதே அல்ல, இந்த ஜெயங்கள் எங்களால் உண்டாகிறதே அல்ல, உம்மாலே உண்டாகிறது, உம்மாலே உண்டாகிறது. Thank you, Lord. Let's take part in the Lord's table. கர்த்தருடைய மத்தியிலே வாங்க. Thank you, Lord Jesus. இந்த துரைத்தனங்கள், அதிகாரங்கள் பத்தி பேசுனதுனால I will continue this what I did last meeting. All government approvals that are pending, I command it come in the name of Jesus. All health reports that are seemingly in the red zone, I command them to become green in the name of Jesus. எல்லா விதமான financial hurdles, struggles, முடிச்சுக்கள் இயேசுவின் நாமத்திலே அவிழும்படியா நான் ஜெபிக்கிறேன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே ஆகும். ஃபேமிலிஸ்ல, ரிலேஷன்ஷிப்ஸ்ல இருக்கிற பிரச்சனைகள், அதுவும் இதெல்லாம் துரைத்தனம் தான். இதெல்லாம் மாற்றவே முடியாது, இதெல்லாம் சரி பண்ண முடியாது. அதெல்லாம் இயேசுவின் நாமத்திலே மாறும்படியா நான் கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். இவைகள் எல்லாம் எங்களுக்கு கீழ்ப்படும்படியாக உருவாக்கப்பட்டவைகள், நாங்களே இவைகளை எல்லாம் மேற்கொள்ளும்படியாக உருவாக்கப்பட்டவர்கள். ஆகவே உம்முடைய அற்புத கரம், அதிசயம் செய்கிற கரம் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். மோசேயிடம் நீர் சொன்னீர், என்ன நின்று இங்க நின்று என்ன பண்ணிட்டு இருக்க, உன் கோலை சமுத்திரத்துக்கு நேராக நீட்டு அதை பிளந்து விடு என்று. நாங்கள் இப்பொழுது எங்கள் வார்த்தையாகிய கோலை நீட்டுகிறோம், நீட்டி நாங்கள் பிளந்து விடுகிறோம். நாங்கள் பிளந்து விடுகிறவைகள் பிளக்கப்படுவதாக, வழி உண்டாவதாக, செங்கடல் போன்றவைகள் விலகுவதாக. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இவை இந்த சூழ்நிலை எல்லாம் ஏன் வருது, ராட்சசன்லாம் ஏன் வர்றான்னா எங்கள் கையால் மடியும்படியே வருகிறான். அதை முழுமையாய் விசுவாசிக்கிறோம். நாங்க மீட் பண்ண ஒரு ராட்சசனையும் விட்டு வைக்க போவதில்லை, எல்லாரையும் மேற்கொள்வோம். எங்களால் அல்ல, ஆவியினாலே ஆகும். எங்களால் அல்ல, ஆவியினாலே ஆகும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இந்த மாதம் அநேக விடுதலைகளின் மாதமாய் இருப்பதாக, அநேக விடுதலைகளின் மாதமாய் இருப்பதாக, பெரிய அறுவடைகள் இந்த மாதம் உண்டாவதாக. பெரிய பெரிய சாட்சிகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஆகவே எதிர்பார்க்கிறோம். கருத்தில் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. God bless you. See you on next meeting. Thank you, Joshua. Thank you, brother. Thank you, Thank you, Joshua. Thank you, Joshua. Thank you. Thank you. Thank you, brother. Thank you. I'm ending the meeting, guys. Okay.